everyone, welcome to BB Twin Talks with Tamil Big Boss Season 9, Day 81. சாரி லாஸ்ட் 2 days என்னால் போஸ்ட் பண்ண முடியல. நம்ம இந்த கிறிஸ்மஸில் நம்ம கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். ஸோ பட் என்னென்னா நம்ம மிஸ் பண்ணது ஜஸ்ட் இந்த ஃபேமிலி ரவுண்டு மட்டும்தான். ஐ மீன் இந்த ஃப்ரீஸ் டாஸ்க். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, லைக் இப்போ இந்த விட்ட யார்தெல்லாம் ஃபேமிலி நம்ம விட்டுட்டோமோ, ஏன்னா இன்னையிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண தான் போகிறோம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 2 days யாருது மிஸ் பண்ணோமோ அவங்க தான் ஒரு கிளிம்ஸ் சொல்லிவிட்டு இன்றைக்கி யாருது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா வந்துட்டு எபிசோட்ஸ்லேருந்து வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஸோ வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு ஒன்றும் ஒரு எபிசோட்லேயும் இல்லை. ஜஸ்ட் ஒரு எபிசோட்லேயும் ரெண்டு ஃபேமிலி, லைக் ரெண்டு கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலிஸ் தான் வந்தாங்க. அதில் வந்துட்டு லைக் பெருசாக இம்பேக்ட்ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, லைக் எப்படி இருந்ததுன்னா, வந்தவங்க எல்லாருமே போட்டு பார்வதான் தாக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து நமக்கு லைக் சர்ப்ரைஸ் இல்லை. அவங்க பண்ண வேலைக்கு தான் எல்லாரும் திரும்ப கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே பெருசாக ஹைலைட்டாக சொல்கிற மாதிரி அப்படின்னு பயங்கரமாக, ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபேமிலி ரவுண்ட் அப்படின்னாலே லைக் திரும்பி பார்த்தா நமக்கு லாஸ்லியோட அப்பா வந்ததாகட்டும், இல்லை சிவானியோட அம்மா வந்ததாகட்டும், இல்லை கவினோட ஃப்ரெண்டு லைக் நம்ம பிரதீப் வந்து பல்லார்னு அறைவார், அந்த மாதிரியெல்லாம் நமக்கு நிறையா லைக் இப்போழும் வந்துட்டு லைக் ஃபேமிலி ரவுண்ட்னா ஞாபகம் இருக்கிற மாதிரி நிறையா பேர் வந்தவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ சோஃபார் வந்து இப்போ வந்த ஃபேமிலி ரவுண்ட்ஸில் யாருமே அந்தளவுக்கு வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பார்வோட அம்மா தான் வந்துட்டு இந்த 24 hours இருக்கிற அந்த ஆதிரை வந்து அந்த கார்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் லாஸ்ட் எபிசோட் அதுதான் பேசியிருந்தேன். ஆதிரை வந்து லிட்ரலி பிச்சை போட்ட மாதிரி பாருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஆக்சுவலி இந்த மலையாளம் பிக் பாஸில் பார்த்திங்கன்னா 1 week ஸ்டே பண்ணுவாங்க ஃபேமிலி யார் வந்தாங்களோ. இங்கே வந்துட்டு 24 hours. ஆனால் நல்ல வேலை ஆக்சுவலி இங்கே வந்துட்டு 1 week இல்லை. ஏன்னா இப்போ பார்வோட அம்மா தான் அப்படின்றப்போ இவங்க இந்த 24/7 வந்துட்டு சீரியஸ்லி, அதாவது இப்போ நேற்று வந்து பார்வோட அம்மா வந்தாங்க. அவங்க பயங்கரமாக எதாவது பண்ணியிருந்தா 1 hour எபிசோடில் வந்துட்டு மற்ற கண்டென்ட்ஸ்லாம் அதிகம் போடாங்க. பார்வோட லைக் அம்மாவோட எபிசோடு தான் லைக் கண்டென்ட் தான் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த 1 hour எபிசோடுக்கே வந்துட்டு இவங்களுக்கு போடுறதுக்கு பெருசாக கண்டென்ட் இல்லாமல் வேறு என்னென்னமோ குட்டி குட்டி டாஸ்க்கெல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் லிட்ரலி பார்வோட அம்மா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்வோட இந்த அம்மா அவங்களோட என்ன இது இருந்ததுங்கிறத நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மற்ற கண்டஸ்டன்ஸோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கே வந்துட்டு டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் சாண்ட்ராவோட ஃபேமிலி தான் வராங்க. ஏன்னா நம்மள மாதிரியே வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப பயந்தது வந்து சாண்ட்ராவோட லைக் ஃபேமிலி வந்தால் சாண்ட்ரா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, பிரேக் டவுன் ஆகிடுவாங்களா, மயங்கி விழுந்துருவாங்களா, என்னென்னலாம் வந்து நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. லைக் சில பேர்லாம் நான் பார்த்தேன், இந்த மாதிரி வந்துட்டு பார்வோட அம்மா வந்ததுக்கு பதிலாக சாண்ட்ராவோட ஃபேமிலி இருந்திருந்தா அட்லீஸ்ட் அந்த வீடு கலகலன்னு, ஏன்னா 2 குழந்தைங்க ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக டைம் ஸ்பெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கும் வந்துட்டு அதாவது இப்போ சாண்ட்ரா பிரஜன் அப்படி யோசிக்காமல் இந்த வீட்டில் இருக்கவங்க இருந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த 2 குழந்தைங்க 24 hours இந்த வீட்டில் இருந்திருந்தால் அந்த வீடோட வைபே மாறி இருக்கும், பிக் பாஸே வேறு விதமாக இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நிஜமாலுமே சாண்ட்ராக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ சாண்ட்ராக்கு பிரஜன் வந்தாங்க. பிரஜன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, அவர் தேவைக்கேற்ற அளவு மட்டும் அட்வைஸ் கொடுத்து, அதுவும் நல்ல அட்வைஸாக கொடுத்து, அவரும் உள்ள வந்து யார்கிட்டையும் எந்த வெஞ்சன்ஸும் காட்டாமல், திவ்யா கிட்டேயும் கூட அவர் வெளியே இன்டர்வியூஸில் என்ன பேசினாலும் உள்ள அவர் எல்லார்கிட்டையுமே டீசெண்டாக பிஹேவ் பண்ணிவிட்டு, யார்கிட்டையும் தேவையில்லாத எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்தோமா போனோமான்னு டீசெண்டாக பிரஜன் வந்துட்டு போயிட்டாரு. சாண்ட்ராக்கு தேவையான நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போனார். ஸோ பிரஜன் அதாவது இப்போ என்ன சொல்லிட்டு போனார்னா, நான் இப்போ இங்கே கிளம்புனதுக்கப்புறம் நீ அழவே கூடாது, அதே மாதிரி நீ நினச்சிருக்க இல்லையா நான் இதனால வெளியே போனேன்னு, அதனால நான் வெளியே போகல அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ திவ்யானால நான் வெளியே போகல அப்படின்ற ஒரு விஷயத்த ஸோ நல்லா லைக் சொல்ல வேண்டிய விஷயத்த நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது நீ பண்ணுற விஷயங்கள் எனக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத. ஆனால் இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி நான் என்னோட ரிவ்யூவில் சொல்லிட்டேன். ஸோ என்னென்னா இப்போ ப்ரெசென்ட் போனதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது அது வந்து ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இவ்வளோ இந்த லாஸ்ட் 1 week இருந்த சாண்ட்ராக்கு அழுதுகிட்டு கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்த சாண்ட்ராக்கும் இப்போ ப்ரெசென்ட் வந்துட்டு நீ பண்ணுறது எனக்கு அஃபெக்ட் ஆகுது, அழுதுகிட்டே இருக்காத, இனிமேல் நீ லைக் ரொம்ப நீ தான் லைக் நீ ஜெயிக்கிறது தான் இனி ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போனதுலேருந்து பயங்கர வேற ஒரு சாண்ட்ராவை பார்க்குறோம். பயங்கர ஜாலியாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து ஆடிட்டு இருக்காங்க. யார் ஃபேமிலி வந்தாலும் முதல்ல முன்னாடி நின்று
கத்தி சிரிக்கிறாங்க, ரொம்ப க்யூட்டாக எல்லாம் பண்ணுறாங்க. இதை நான் கிண்டல் பண்ணல. பட் வந்துட்டு ஒரு செகண்ட் வந்து நல்லா இருக்கு பார்க்க. ஆனால் வந்துட்டு ஆரோரா கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாண்ட்ராவை பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இது வந்துட்டு இதில இப்ப எது உண்மையான சாண்ட்ரா அப்படின்ற மாரி எனக்கு கன்ஃப்யூஷன் வருது. அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் சாண்ட்ரா கிட்ட. இது இப்ப வந்துட்டு இவங்க ஓகே இன்னும் ஒரு 3 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு 3 வீக்ஸ்க்காக ஓகே கடிச்சு பிடிச்சு இப்படி ஹேப்பியா இருக்க மாரி நடிச்சிரலாம் அப்படின்ட்டு நடிக்கிறாங்களா? அப்படின்ற மாரி இருக்குது. ஏன்னா டோட்டலி லைக் 2 எக்ஸ்ட்ரீம் நம்ம இப்ப பார்க்குறது. ஸோ எனிவேஸ் பார்க்கலாம். இது நடிப்பா என்னன்னு நமக்கு தெரியல. பட் இந்த சாண்ட்ரா நல்லா தான் இருக்குது. எல்லார்கிட்டயும் நல்லா இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க சாண்ட்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமித்தோட ஒய்ஃப் வராங்க. ஸோ அமித்தோட ஒய்ஃப் வர அன்னைக்கு காலையில சாண்ட்ரா, அமித்லாம் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அமித்தோட ஒய்ஃப் சிவரஞ்சனி வர அன்னைக்கு. ஸோ அப்போ வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு அமித் கிட்ட வந்துட்டு ஏன்னா இப்போ சாண்ட்ரா வந்துட்டு அதிகம் அமித் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ அமித் கிட்ட வந்துட்டு பாருவ வந்துட்டு நம்பாதீங்க. ஏன்னா இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு அமித் வந்து ரொம்ப பாருவோட சுத்திக்கிட்டு இருக்காரு. விச் இஸ் லைக் அமித்க்கு அத பார்க்க நல்லா இல்ல. அப்ப சாண்ட்ரா சொல்லுவாங்க, "நீங்க பாருவ நம்பாதீங்க. அவ வந்துட்டு கம்ருதீன்கே வந்துட்டு அவ ட்ரூவா இருக்கறதில்ல. நெறைய இடத்துல அத நானே பார்த்துருக்கேன். அதனால அவ எப்ப வேணாலும் உங்களையும் வந்துட்டு இது பண்ணுவா. அதனால பார்த்து இருந்துக்கோங்க." அப்படின்ற மாரி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சாண்ட்ரா வந்து எனக்கு தெரிஞ்சு அமித்க்கு வந்து எதுவும் சாண்ட்ரா வந்து கெடுதல் பண்ற மாரி எனக்கு தோணுனதில்ல. ஆனா சிவரஞ்சனி வந்துட்டு நல்லா இருக்கும். அவங்களோட அந்த ஒரு பிரசன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு அமித் கிட்ட வந்துட்டு கனிய வந்துட்டு கொஞ்சம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்தும் வந்துட்டு அந்த லைக் லிவிங் ஏரியால ரவுண்டா உட்காந்துட்டு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் வரப்பவும் பண்ற ஒரு ரிச்சுவல் மாரி எல்லாத்த பத்தியும் ஒரு ஒப்பீனியன் சொல்ற மாரி ஒண்ணு இருக்கும். ஸோ அதில சிவரஞ்சனி வந்துட்டு ஓவராலா பார்த்தீங்கன்னா, கனிய வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி "கனி நீங்க சூப்பர்ப்" அப்படின்ற மாரி பாருவ வந்து நல்லா வச்சு செஞ்சிருப்பாங்க. "பாரு உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது வந்து கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனா அதே தான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்காதது. அதுவும் கேமுக்காக என்ன வேணா பண்றீங்க" அப்படின்ற மாரி. அது வந்து பாரு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். என்னடா என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படி அத என்ன மீன் பண்ணி சொன்னாங்க? என்ன வேணா பண்ணிடுவேன்னா, என்ன மீன் பண்ண சொன்னாங்கன்னு வெளிய உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாரு. சுபிக்ஷா வேற சுபிக்ஷா கிட்ட வேற கேட்பாங்க. அவங்க எத சொல்லியிருப்பாங்க? எத மீன் பண்ணி சொன்னாங்க? அப்படின்னு. ஆனா சிவரஞ்சனி நல்லா மண்டைய லைக் குழப்பி விடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பண்ணது தான். ஆனா அது நல்லா ஹிட் ஆயிருக்கு பாருக்கு. அண்ட் ஆல்சோ லைக் கனி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் அமித் கிட்ட வந்துட்டு நீ வந்து பாரு கிட்ட இருந்து தள்ளிரு அப்படின்லாம் சொன்னது ஓகே. ஆனா சாண்ட்ராவே வந்துட்டு சேச்சி வந்து நீ நினைக்கிற அளவுக்கு பாவம்லாம் இல்லைங்கோ. ஏதோ உட்காந்து உங்க முன்னாடி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா பண்ண வேண்டிய வேலைலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாரி சாண்ட்ராவை பத்திட்டு ஒரு இது சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யாவோட ஃபேமிலி வருது. திவ்யாவோட அம்மா, அப்பா, அண்ணான்னு நெனைக்கிறேன் அவங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் மெயினா வந்துட்டு மத்தவங்கள்து ஒண்ணும் பெரிய ஒரு இது மாரி தெரியல. இப்ப அண்ணா வந்துட்டு இவங்க கிட்ட பேசினது தான் ஒரு வெளிய வந்துட்டு போயிட்டுருக்குது வைரலா. அது வந்துட்டு அவர் வந்து பிஆர மீன் பண்ணி தான் சொன்னாரு. அவர் வந்து கேஷுவலா ஒரு கான்வர்சேஷன் மீன் பண்ணுவாரு. "நீ பண்ணது வந்து 200% நல்லா போயிட்டுருக்கு" அப்படி இப்படின்னு. ஸோ அப்ப அந்த 200 அப்படி இப்படின்ற கணக்கெல்லாம் போட்டு ஏன்னா திவ்யாவும் அப்போ ஒரு மாரி சிரிப்பாங்க. அதுக்கு வெளிய வந்து அவரு வந்து பிஆர தான் மெயின் பண்றாங்க அப்படின்னு என்னென்னமோ டாக் போய்க்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்துட்டு பாருவோட லைக் திவ்யாவோட அப்பா வந்துட்டு பாருவ தான் ஃபுல்லா போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஒரு பாயிண்ட்ல திவ்யாவே வந்துட்டு, "அப்பா சும்மா இருங்கப்பா" அப்படின்ற அளவுக்கு அவரு ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு பாருவ. பட் லைக் ரொம்ப லைக் பாரு வில் பி லைக் பாருவோட ஒண்ணே ஒண்ணு என்ன அப்ரிஷியேட் பண்ணலாம்னா, எதுக்குமே முகத்த சுளிக்காம எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க போனதுக்கப்புறம் பயங்கரமா காண்டாயிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு ஃபேமிலியும் போனதுக்கப்புறம். இருக்கிறப்ப அவங்க முன்னாடி எதுவும் காட்டிக்க முடியல அவங்களால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆரோராது பாவம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா முன்னாடியே வந்துட்டு மத்தவங்கள்து எல்லாருதும் வந்துட்டே இருப்பாங்க. அதாவது இதெல்லாம் நான் ஆர்டர்ல சொல்லல. ஸோ நான் ஜஸ்ட் எனக்கு மைண்ட்ல வரவங்க பேர சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆரோராது வந்துட்டு ஆல்மோஸ்ட் நெறைய பேருது வந்துருவாங்க. அப்போ வரைக்கும் இன்னும் ஆரோராது வரல. ஸோ ஆரோராக்கு வேற லைக் பேரண்ட்ஸ் இல்ல, யாரும் ஃபேமிலி இல்ல அப்படின்றனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆயிடும். வந்து கேமரா கிட்ட வந்து நின்னுட்டு அழுவாங்க. லைக் முன்னாடி நாள் எனக்கு வந்து யாரும் இல்ல. எனக்குன்னு வரதுக்கு மேபி அந்த நாய்க்குட்டி மட்டும் தான் இருக்கும். நாய்க்குட்டிய வேணா உள்ள அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாரி. அப்புறம் மெயின் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வந்து உட்காந்துட்டு ஐ மீன் மார்னிங் டைம்ல வந்துட்டு திரும்பியும் கேமரா கிட்ட வந்து எனக்குன்னு வரதுக்கு இருக்கிறது ரியா மட்டும் தான். இந்த ரியா தியாகராஜன் ப்ரீவியஸ் சீசன்ல இருந்தாங்க. ஸோ அவங்களும் ஆக்சுவலி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனா மேபி பப்ளிக் அப்படின்றனால அவங்களுக்கு பெருசா ஆளுங்க தெரியாது அப்படின்றனால, அவங்களுக்கு பெருசா வோட்டிங் வரல. சீக்கிரமே எவிக்ட் ஆயிட்டாங்க. அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு எவிக்ட் ஆகுற அளவுக்கு ஒண்ணும் மொக்கையா கேம் ஆடல. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெய்ட் டு ஃபேஸ் பேசி கொஞ்சம் போல்டா தான் விளையாண்டாங்க ரியா. ஆனா அவங்க ரொம்ப நாள் இல்ல கேம்ல.
ஸோ அப்போ அவங்க தான் ஆரூரோட லைக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆரூரா சொல்லியிருப்பாங்க, எனக்கு ரியா மட்டும் தான் வரத்துக்கு இருக்கா, ஆனால் இப்போ வரைக்கும் வராதது யாரும் வரல அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கா, ஒரு வேளை என் மேலே ஏதோ கோவத்தில் இருக்கிறனால வரலன்னு சொல்லியிருப்பாளோ அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேமராவில் பேசியிருப்பாங்க. அது பேசி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து எனக்குன்ற சாங் போட்டு ரியா வருவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. லைக் ரியா இஸ் லைக் சச் எ குட் ஃப்ரெண்ட். ஏன்னா வெளியவும் அவங்க அவரோட பற்றி இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. உள்ளேயும் போயிட்டு அட்லீஸ்ட் இப்போ வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லான்னு பார்த்தா கொஞ்சம் போல்டாக, அதாவது வினோத்தோட ஒய்ஃபும் நல்லா சூப்பராக பேசியிருந்தாங்க. லைக் கனிக்கு வந்துட்டு அவங்க தங்கச்சி விஜயலட்சுமி வந்திருந்தாங்க. விஜயலட்சுமி நமக்கு ஆப்வியஸாக தெரியும், ஷீ இஸ் லைக் வெரி போல்டு. எனக்கு விஜயலட்சுமியை பிடிக்கும். ஷீ இஸ் லைக் வெரி சார்மிங் பர்சனாலிட்டி. ஸோ இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டராக போகிறப்போ ஆரோராக்கு வந்துட்டு ரியா வந்திருப்பாங்க. ஸோ ரியாவும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. ஸோ ரியா வந்துட்டு கொஞ்சம் நல்லா சூப்பர்பாக நிறையா பாயிண்ட்ஸ் சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ரவுண்ட் டேபிளில் உட்காந்து பேசுகிறப்போ பாருக்கிட்ட வந்துட்டு பாரு நீங்கள் வந்துட்டு அதாவது ஆரோராவை ரொம்ப டார்கெட் பண்ணிட்டுருக்காங்கல்ல, அவங்க உங்கள் பக்கமே வரல, அதுதான் முடிஞ்சிருச்சுல, இதுக்கு மேலே என் ஃப்ரெண்டை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வேறு பாரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ரவுண்ட் டேபிள் வந்து பெருசாக எதுவும் பாருக்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இனி இந்த 1 ஹவரில் நிறையா பேசியிருக்காங்களா என்னன்னு தெரியல. நமக்கு காட்டின வரைக்கும் அங்கே வந்துட்டு ரியாக்கும் பாருக்கும் முன்னாடி பழக்கம் இருக்குது போல். ஸோ ரியா எப்படி பேசுவாங்கன்னு தெரியுன்றனால பாரு எந்திரிச்சு வந்து பேசவே விட மாட்டாங்க ரியாவை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு சொல்லுவாங்க ரியா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை வந்துட்டு கொஞ்சம் இனி நோண்டாமல் இருங்க அப்படின்ற மாதிரி தான் முதல்ல சொல்லிட்டு முடிச்சுட்டுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே ரியா கேஷுவலாக நடந்துட்டு இருக்கப்போ பாருவாக போய் கையை பிடிச்சி கேட்பாங்க, வெளியே எப்படி போயிட்டுருக்குது, எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா எனக்கு அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு வந்து வெளியே என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ ரியா ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நீங்கள் டிவியில் வந்தாலே வந்துட்டு ஓ இவங்களா வேண்டாம் அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணுற மாதிரி நீங்கள் நிறைய வேலைகள் பண்ணுறீங்க, அது ரொம்ப அக்லியாக இருக்குது பார்க்க, அது என்ன விஷயம்னு நான் சொல்ல விரும்பல, ஆனால் அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றின ஒரு இமேஜ் என்ன அப்படின்னா, பாரு வந்து அவங்களுக்கு தேவைன்னா யாரை வேணாலும் பஸ்ஸுக்கு அடியில் போட்டு சாய்ச்சிருவாங்க. ஸோ ஃப்ரெண்டு அது இதுலாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா யாரை வேணாலும் மிதிச்சுட்டு போயிடுவீங்க, அதுதான் பாருவை பற்றின இம்ப்ரெஷன் அப்படின்ற மாதிரி ரியா சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு பாரு வந்து பயங்கரமாக ஓ அப்படியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இவங்க தான் போய் சொல்லு மச்சான்னு கேட்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி இப்போ பார்த்தா உட்காந்து அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே நேற்று ஆரோரோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா பார்த்தீங்களா, ஏதோ பெரிய லாடு லபக்குதாஸ் மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா வேறு ஆமாம் ஆமாம் சார் நம்ம பாருவோட அம்மாவுக்கு லாஸ்ட்டாக வருவோம். ஸோ ரியா வந்து கொஞ்சம் ஆரோராவுக்கும் நல்ல அட்வைஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆரோராவை கொஞ்சம் திட்டவும் செய்வாங்க. அந்த துஷார் இருந்த டைமில் எதுக்கு துஷார்னு சுற்றிக்கிட்டு இருந்த, சரி விடு, ஆனால் இப்போ நீ நல்லா கேம் ப்ளே பண்ணுற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்ல அட்வைஸ் தான் ஆரோராவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ருதனோட சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்டு வருவாங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி கம்ருதனோட அந்த அக்கா தம்பி அந்த பாண்ட் வந்து பார்க்க, கம்ருதனை வந்துட்டு அந்த ஒரு தம்பியாக பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப லைக் அக்கா கிட்ட வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கார். அக்கா என்ன சொன்னாலும் சரி சரி அப்படின்னு சின்ன குழந்த மாதிரி கேட்டுக்கிறாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி எனக்கு தம்பி இருக்கிறதுனால நான் அதை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ லைக் ஒபீடியண்ட்டாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க அக்காவை வந்துட்டு அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அக்கா அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் அப்படியே உட்காந்துட்டு பப்பெட் மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரிக்கா அப்படின்ட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வேர்ஷன் ஆஃப் கம்ருதன் நல்லா இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அக்கா வந்துட்டு சூப்பராக நல்லா கிளாரிட்டியோட உள்ளே வந்ததுமே பாருவை பார்த்துட்டு வாங்கக்கா அப்படின்னு பாருவை பேசினதும் அக்கா அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் பாருக்கு ஒரு இடத்துல நல்லா நோஸ் கட் கொடுப்பாங்க. ஏன்னா பாரு சம்மந்தமே இல்லாமல் அக்கா கிளம்புறப்போ நீங்கள் எதையும் மண்டியில் போட்டு குழப்பிக்காதீங்க, நீங்கள் பெருமைப்படுற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னதும் கம்ருதனோட அக்கா நான் பெருமைப்படுற மாதிரி என் தம்பி பண்ணுவான், நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துங்க அப்படின்ட்டுருவாங்க. உடனே ஆமாம் அதைத்தான் சொன்னேன் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அப்புறம் கம்ருதன்கிட்டையும் அவங்க அக்கா வந்துட்டு தங்கச்சி சரியா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க.
ஆனால் கம்ருதீனோட ஃப்ரெண்டு தான் ஏதோ பேசணுமே எனக்கு வந்து உளறிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருந்தது. சரி நம்ம இப்போ டிவியில் வருவோம், நமக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கும், சரி நம்ம கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு கம்ருதீனோட ஃப்ரெண்டோடது. அவர் ஏதோ வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஆரோராவை பற்றிட்டு, ஆரோரா வந்துட்டு டிபெண்ட் ஆகி விளையாண்டுட்ருக்கா, அவளுக்கு லைக் சேர்ந்து விளையாட ஆள் இல்லைன்னா அவெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவள் வந்துட்டு உங்ககிட்ட வந்து எதாவது சொன்னான்னா அதை நீ நம்பிக்கிட்டு இருக்காத, அவள் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணுறா, அவருக்கு எங்கே என்ன பேசணும்னு அவளுக்கு தெரியும். அது கரெக்டு தான். ஆனால் மற்ற பாயிண்ட்ஸில் ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக உளறிக்கிட்டு இருந்தார் அவர். ஆனால் பாருவை கூப்பிட்டு பேசுகிறப்போ நீங்கள் 2 பேரும் ஓகே தான், ஆனால் வந்துட்டு மற்ற விஷயங்களெல்லாம் வெளியே போய் பார்த்துக்கோங்க, இங்கே வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இதே மனுஷன் தான் அவரோட இன்டர்வியூ நான் வெளியே பார்த்தேன். வெளியே வந்து பாரு அந்த திட்டி இருப்பார், பாருக்கிட்ட இருந்து கம்ருதீன் தள்ளி இருந்தாலே அவன் சூப்பராக விளையாண்டுவான் அப்படி இப்படின்னு. அந்த ரேஞ்சுக்கு பாருக்கு ஒன்றுமே பிளாஸ்ட் கொடுக்கல அவர் உள்ள. ஆனால் உள்ள என்னமோ போயிட்டு ஆரோராவை பற்றி தான் குறை சொல்லிட்டு வந்தார். அப்புறம் இன்னொரு காமெடி என்னென்னா, வினோத்தையும் கம்ருதீனையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, உங்கள் 2 பேர்த்த எனக்கு ஸ்டேஜில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, கம்ரு நீ வந்து வினோத் கூட சேர்ந்து ஆடு, வினோத் கூடயே எப்பயுமே இரு, மேபி வினோத்க்கு வந்து வெளியே டைட்டில் வின்னர் மாதிரி நேம் போயிட்டுருக்குல்ல, ஸோ அதனால் கம்ருதீன் ரன்னராச்சும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ஸோ கம்ருதீனோட ஃப்ரெண்டோட ஒரு விஷயமே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இவங்களதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வினோத்தோட ஒய்ஃபும் நல்லா சூப்பர்பாக நல்லா அப்படியே வினோத் வந்து ஒய்ஃப்கிட்ட வந்து பொட்டி பாம்பு அடங்கி வந்து குழந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவங்க ரிலேஷன்ஷிப் பார்க்க. இப்போ வெளியே வந்துட்டு பிரஜன் சாண்ட்ரா கிராஸ் வினோத் பாக்யா டிக் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் பாக்யாவுக்கு தான் அவ்வளோ ஒரு க்யூட் கப்புள் அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. அவர் வந்து பாக்யாவை கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார், பாக்யா வந்து மிரட்டுறப்போ உடனே அடங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி பாக்யாவும் கொஞ்சம் நல்லா வாட் டு சே ஸ்மார்ட்டாக நல்ல விதமான அட்வைசஸ் கொடுத்துருப்பாங்க வினோத்க்கு. அதுக்கப்புறம் நம்ம விஜயலக்ஷ்மி அவங்க கனியோட குழந்தைங்க வருவாங்க. ஸோ விஜயலக்ஷ்மி வந்துட்டு ஆப்வியஸ்லி சூப்பர்பான பிளேயர் தான் அவங்க சீசனில். அவங்க வந்து பாருக்கு சரியாக நோஸ்கட் கொடுத்துருப்பாங்க. பாரு கலபலான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க பாதி நேரம் கண்டுக்காமல் போய் இந்த பக்கம் போய் திவ்யா கிட்ட பேசுறது, திவு அப்படி இப்படின்ட்டு திவ்யாவை பயங்கரமாக இது பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்த ஆளுங்க எல்லாமே பாருவை வந்து கொஞ்சம் கலாய்ச்சி தான் தள்ளியிருக்காங்க. ஃபைனலி இப்போ நம்ம வந்துட்டு பாருவோட அம்மா இதுக்கு வந்தீங்கன்னா, லிட்டரலி இப்போ வெளியே என்ன டாக் போயிட்டுருக்குதுன்னா, லைக் பாருவோட அம்மாவுக்கு இந்த 24/7 இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, லைக் வேஸ்டட், அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்கல, சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க, பாருவை எதுவுமே கேள்வி கேட்கல, இவங்களுக்கு போய் எதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு. ஸோ இதில் நான் வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னு நினைக்கிறேன். எஸ், அவங்க வந்தது வந்து சரி போரிங்காக இருந்தது. நான் வந்து இந்த 1 hour இல்லை, நேற்றுலாம் நான் லிட்ரலி உட்காந்துட்டு பாருவோட அம்மா வராங்கன்னதும் ஏதோ பயங்கரமாக நடக்க போகுதுன்னு நினச்சி உட்காந்து மாங்கன்னு லைவ் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கிறப்ப கூட டிவியில் அது ஓடிக்கிட்டே இருந்தது லைவ். அந்த ரேஞ்சுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு போரிங் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான், அதாவது போரிங்னா போரிங், அப்படி ஒரு போரிங்கான ஒரு எபிசோட்னா பாருவோட அம்மா வந்ததாக தான் இருக்கணும். ஆனால் இன்னொன்று என்னென்னா, ஷீ இஸ் லைக் 72, என்னோட அப்பாவுக்கும் லைக் ஹீ இஸ் 70. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்கள வந்துட்டு நம்ம அளவுக்கு அப்படியே அவங்க அப்படியே வந்து துருன்னு உட்காந்து ஒன்று பண்ணிகிட்ருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் என்னால் அப்படி யோசிக்க முடியுது. அண்ட் ஆல்சோ அவங்க பேசுகிறப்ப வந்துட்டு என்னென்னமோ வார்த்தைகள் யூஸ் பண்ணி இந்த பிரபஞ்சம், ஜான்சி ராணி அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. அண்ட் பேசினதையே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப 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 பாருவும் அவங்க அம்மாவும் அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு, ஓ மை காட், பாரு வந்துட்டு அவங்க அம்மா எதாவது சொல்லுவாங்களா, அவங்க அம்மா வாயிலேருந்து ஏதாவது ஒன்று கரைச்சி எடுத்துடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அம்மா என்னம்மா எப்படி போதுமா, நீ எதுவும் கோபமா இல்லைல்லம்மா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இவங்க திரும்ப திரும்ப நீ வந்துட்டு உன்னோட கேம் வந்துட்டு ஒரு இதில் நீ தடுமாறி போகிறேன்னா, உன் ஃபீலிங்ஸ் இதாகி போகுதுன்னா, அது அது வந்து அது ஒரு பார்ட்டாக தான் இருக்கணும். அது ஒரு நாள் கரெக்டான அட்வைஸ் தான். அது வந்து உன் ஃபுல் கேம் ஆகிடக்கூடாது. நீ வந்து அதுலேயே மூழ்கி போயிடுற, அதுலேருந்து வெளியே வரணும். இந்த பிரபஞ்சத்தில் வந்து அது ஒரு ஃபீலிங்ஸ் தானே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைம் சொன்னால் சரிங்க, திரும்பியும் பாருவதே கேள்வி கேட்பாங்க, இவங்க திரும்பியும் அதையே சொல்லுவாங்க. ஆனால் பாருவுக்கு வந்து இவங்க ஜான்சி ராணியெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் நமக்கு என்னங்க இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதில் வேறு அவங்க அம்மா வேறு ப்ரொஃபஸர் அம்மா. ஜான்சி ராணி வந்துட்டு எப்படி வந்து ஒரு நாட்டையே ரூல் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்துருச்சுன்னா அவங்க வந்து அந்த காதல்லே உட்காந்துட்டு இருந்தால் நாட்டை யார் பாப்பா. ஸோ அப்போ அதை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணி வச்சுட்டு திரும்ப எழுந்து வந்து மற்ற விஷயங்களை பார்க்கணும். ஸோ நீ அந்த மாதிரி அதை ஒதுக்கி வச்சு மற்ற கேமை பாரு அப்படின்ட்டு. ஆனால் லைக் ஷி கீப் ஆன் ரிப்பீட்டிங் அதே தான் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஒன்றும் பாருவை வந்து திட்டுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஸோ அதை தான் இப்போ வெளியே என்ன போயிட்டுருக்குன்னா,
அண்ட் ஆல்சோ சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாவம். லைக் அவங்க ஏஜுக்கு நம்ம அதை ஒன்றும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, ஏன்னா அவங்களும் லைக் அந்த ஏஜ் பீப்புளெலாம் கொஞ்சம் இன்னசென்ட்டாக தானே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்துட்டு இப்போ இது கண்டென்ட்டு அவங்க அம்மா திட்டலை, ச்சே கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அவங்க பொண்ணு என்ன தான் பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க, இன்னும் 3 வாரம் தான் இருக்குது, நீ வெளியே வா, உன்னை நான் வீட்டில் போட்டு சாத்துறேன், என்ன வேணால் பண்ணிக்கிறேன், இங்கே வந்துட்டு 100 கோடி பேர் பார்க்குற இந்த ஒரு ஷோவில் வந்துட்டு நான் உன்னை வச்சு எதுவும் திட்ட போகிறதில்ல, உன்னை என் பொண்ணை நான் அசிங்கப்படுத்த போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி அவங்க வந்திருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஒரே ஒரு இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க இப்போ வந்து பாருக்கு என்ன ஒரு இம்ப்ரெஷன் இருக்குன்னா, ஓகே அம்மா இஸ் லைக் ஓகே அந்தளவுக்கு ஒன்றும் தப்பாக எதுவும் போல அப்படின்ற மாதிரி தான் ஒரு புரிதல் வந்திருக்குது. அதை மட்டும் அவங்க அம்மா வந்து லைட்டாவாச்சு, நீங்கள் திட்டம் வேணும், லைட்டாவாச்சு அக்லியாக இருக்குது பாரு, நல்லா இல்லை, கொஞ்சம் ரொம்ப பேடாக போச்சு, அந்த மாதிரி பண்ணாத இனிமே அப்படின்னாச்சும் சொல்லியிருக்கலாம். அவங்க அப்படி கூட சொல்லலை. ரொம்ப எல்லாத்துக்குமே நீ நல்லா விளையாடுற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பாருக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்ச மாதிரி எனக்கு தோணலை. ஸோ அதை மட்டும் அவங்க அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம். மற்றபடி மற்றவங்க வெளியே எதிர்பார்க்குற மாதிரி கண்டென்ட் கொடுக்கல அப்படின்லாம் எனக்கு சொல்ல தோணலைங்க, ஏன்னா அவங்க ஏஜுக்கு. பட் ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அன் வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அம்மா வந்துட்டு சரி போரிங்காக தான் இருக்குது. வேறு யாராவது வந்திருந்தா வேறு மாதிரி என்டர்டெய்னிங்காக போயிருக்கும். பட் பாருஸ் லக்கி இன் திஸ் கேஸ். ஸோ எனிவேஸ், எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு எபிசோட்லேயும் பாருவோட அம்மா அது கொஞ்சம் வரும். அண்ட் நாளைக்கு தான் வந்து விக்ரம் சுபிக்ஷா வீட்டில் இருந்தெல்லாம் வராங்க போல இருக்கு. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணியே பார்க்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி சில கட்ஸ் எல்லாம் பார்த்தேன். பட் அதை நம்ம இன்னைக்கு பேச வேணாம், நாளைக்கு பேசலாம். Until then, see you guys tomorrow. Bye bye.